நீங்கள் எவ்வளவோ 2 BHK வீடு பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு 2 BHK வீடு பார்த்துக்க வாய்ப்பே இல்லை. இந்த வீடு பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் ஆகட்டும், வீட்டோட இன்டீரியர் ஒர்க் ஆகட்டும், பெயிண்டிங் ஒர்க் ஆகட்டும், பெட்ரூமோட டோரை முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்து ஆர்கிடெக்ட் டீமுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு 2 BHK வீட்டை இந்த அளவுக்கு ரெடி பண்ணுவாங்கன்னு ஆச்சரியப்படுற மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை பற்றி ஒவ்வொன்றா வீட்டோட ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தெல்லாம் வாங்க. இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்து 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 24க்கு 50 நீளங்களங்க லேண்ட் டைமென்ஷன். வீடு வந்து 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு ப்ரீமியமான ஒரு 2 BHK வீடு. மொத்தம் இங்கே 2 வீடு இருந்துச்சு, ஒரு வீடு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு வீடு தான் இருக்குது. நல்ல ஒரு சிட்டி பக்கத்துலேயே இருக்கிறனால ப்ரீமியமாக ரெடி பண்ணியிருக்கனால ஒரு வீடு உடனே போயிடுச்சுங்க. இன்னும் ஒரு வீடு தான் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுமே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் தீமுக்கு ஏற்ற மாதிரி பிரிக் பேட்டர்ன் டிசைன்ஸில் பெயிண்டிங் ஒர்க்கு, டெக்ஸ்சர் டிசைன்ஸு, சிங்கிள் பில்லர் டிசைன்ஸில் பர்க்லார்லாம் கொடுத்து எலிவேஷன் வந்து நல்லா அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கார் போகிறதுக்காக ரேம்ப் இருக்குது, நடந்து வர்றதுக்காக ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. மெட்டல் கேட் வந்து நல்லா ஒரு ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 11க்கு 15.5 அளவில் நல்லா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இந்த வீட்டுக்கு இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தி லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. 2 வீட்டுக்குமே தனியாக ஒரு போர்வெல் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு போர்வெல் வாட்டர் சம்ப் வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க, வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த காப்பர் டிசைன்ஸ்லாம் அந்த பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 16க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து சிவில் ஒர்க்லேயே அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங் லைட்ஸு, அப்புறம் அதிலே பெயிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் ஸ்கொயர் டிசைன்ஸ்லாம் கொடுத்து இந்த ஃபால் சீலிங் ஒர்க் வந்து அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் 2x4 ஹை கிளாஸ் 25 டைல்ஸ் தான் மார்மேட் டிசைன்ஸில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லேயே வந்து ஒரு டிவி நெட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்கும். அதுபோக இங்கே பேஸ் கேபினெட் இருக்குது. ஏகப்பட்ட ஃபோக்கஸ் லைட் வந்து இந்த சீலிங்கில் கவர் பண்ணுற மாதிரி கார்னர் எட்ஜஸ்க்குள்ளாக நிறையா ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி டிவி நெட் பக்கத்துலேயே வந்து இங்கே வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. டிவி நெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி டிண்டட் கிளாஸோட ஒரு பூஜா கேபினெட் அமைஞ்சிருக்கு. இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டோட அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே அப்படியே இப்படி திரும்பிட்டோம்னா இங்கே வந்து கிச்சன் கம் டைனிங் இருக்குது. கிச்சன் கம் டைனிங் வந்து 10க்கு 16 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸியாக வந்துருக்குங்க. ஃபஸ்ட் என்ட்ரு ஆன உடனே டைனிங் ஏரியா. கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது. ஒரு லைட் காஃபி ப்ரௌன் கலர் வித் ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலரில் அமைஞ்சிருக்கு. மாடுலர் கிச்சன் ஃபுல்லாமே இந்த மாதிரியான தீமில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கட்லரி யூனிட், ஆயில் ப்ளோ ட்ரே, இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட்ஸோடு இருக்குங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே இங்கே வந்து கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட் தான். சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க, லே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வெர்டிக்கல் டைப்பில் ஒரு 3 டோர் டைப்பில் ஒரு விண்டோ, உட்டன் விண்டோங்க, நல்ல வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி நல்லா ஒய்டாக கொடுத்துருக்குறாங்க உட்டன் விண்டோவை. அப்போது வால் யூனிட்டு, பேக் சைட்லேயும் வால் யூனிட் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் 16 அடி ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப்டாப் யூனிட் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் ஒரு வால் யூனிட் இருக்குது. டைனிங் ஏரியாலேயும் ஒரு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் டைனிங்க்கும் சென்டரில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் வால் செஞ்சு டிண்டட் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. இன்னுமே அப்படியே இந்த சைடு வந்துட்டோம்னா வீட்டோட பெட்ரூமுங்க இந்த இடத்துல இருக்குது. பெட்ரூமோட டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூனிக்கான பேட்டர்னில் ப்ரௌன் வித் அந்த கிரே கலர் தீமில் ஒரு யூனிக்கான பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டோம்னா பெட்ரூமோட கன்னி மூலையில் இருக்குது. இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அளவில் இருக்குங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதுலேயும் பெயிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்லேயே டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அங்கேயும் இந்த சின்ன டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிற மாதிரி ஸ்பாட் லைட்டோடு இருக்குது. ஹேங்கிங் லைட் 2 மாட்டி வச்சுருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 விண்டோஸ் இருக்குது. 2மே உட்டன் விண்டோஸ் தான். நம்ம கிச்சனில் பார்த்த மாதிரி அதே கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு, இந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸும் இந்த பெட்ரூமில் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து பெட்ரூமுக்கு உண்டான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் முதற்கொண்டு நல்ல ஒரு யூனிக்கான தீமில் தான் இருக்குது, கலர் பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 8க்கு 4 அளவில் நல்லா ஸ்பேஷியான ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் மாட்டி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங் வந்து டார்க் க்ரீன் கலர், அப்புறம் ஒயிட் வித் டார்க் க்ரீன் கலர் தீமில் கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸும், ஃப்ளோரிங் வந்து இந்த டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க.
அது போக காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உட்டன் விண்டோஸ் இருக்குது. அப்புறம் லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம்ங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 8க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்டு பாத்ரூம் தான். இங்கேயும் ஃபிட்டிங்ஸ் வந்து கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டோட வெளியில் போயிட்டு அவுட்டர் பாத்ரூம் அண்ட் டெரஸ் எல்லாம் பார்த்துடலாம். வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு ஸ்டார்கேஸ்க்கு கீழே. இந்த அவுட்டர் பாத்ரூம் வந்து இந்தியன் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 6க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு அவுட்டர் பாத்ரூம். வெளியில் வந்து நம்ம யூபிஎஸ் ஹெல்மெட்டெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸோடு இருக்குங்க ஸ்டார்கேஸ்க்கு கீழே. இந்த போர்ட்டிகோவிலேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் வந்து சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ் ஸ்டீலில் இருக்குது. டெரஸ் வந்ததும் இங்கே வந்து சின்டெக்ஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டர்ஸில் வாட்டர் டேங்க் மாட்டி வச்சுருக்காங்க. பில்லர்ஸ் வச்சு தான் கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி இங்கெல்லாம் பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பாட்லைட்ஸு அப்புறம் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இங்கே இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் லிமிட் துடியலூர் பக்கத்தில் ஒரு 5-10 நிமிஷத்தில் இந்த துடியலூர்லேருந்து இந்த வீட்டுக்கு வந்துடலாம். ஐடி பார்க்குக்கும் இந்த வீட்டிலேருந்து 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ ரெண்டுக்கும் சென்டரில் தான் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 63 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு உண்டான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டீமோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள்.